அயோத்தியா என்பது நம்முடைய லட்சியங்களை நடத்தையாக மாற்றுகின்ற ஒரு பூமியாகும். நகரத்தில் இருந்துதான் நம்முடைய ராமர் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார். இந்த அயோத்தி நகரம்தான் நமக்கு ஒரு மனிதன் இந்த சமூகத்தின் ஒத்துழைப்பினால், சமூகத்தில் உள்ள மக்களின் ஒத்துழைப்பினால் மரியாதா புருஷோத்தமனாக எப்படி மாறுகிறான் என்பதை நமக்கு காண்பித்தது. ராமர் அயோத்தியிலிருந்து வனவாசத்திற்கு செல்லும்போது இளவரசர் ராமராக இருந்தார், யுவராஜ் ராமராக இருந்தார். ஆனால் அயோத்திக்கு திரும்பி வரும்போது அவர் மரியாதா புருஷோத்தம் ராம், உத்தம குணங்கள் அனைத்தும் நிறைந்த ராமராக திரும்பி வந்தார். அவர் மரியாதா புருஷோத்தம் ராமாக மாறியதில் மகரிஷி வசிஷ்டரின் அறிவு, மகரிஷி விஸ்வாமித்திரரின் தீட்சை, மகரிஷி அகஸ்தியரின் வழிகாட்டுதல், நிஷாதராஜரின் நட்பு, அன்னை சபரியின் பாசம் மற்றும் பக்த ஹனுமானின் பக்தி ஆகியவை முக்கிய பங்கு வகித்தன. வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு சமூகத்தின் கூட்டு வலிமை அவசியம் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ராம் மந்திரின் இந்த தெய்வீக முற்றம் இந்தியாவின் கூட்டு சக்தியின் உணர்வு தளமாக மாறி வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே மாதா சபரி கோயில் உட்பட 7 கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. பழங்குடி சமூகத்தின் அன்பு மற்றும் விருந்தோம்பல் மரபுகளை உள்ளடக்கிய சபரியின் கோயில், நட்புக்கு சாட்சியாக நிஷாதராஜின் கோயில். இது வழிமுறைகள் அல்ல, ஆனால் நோக்கத்தையும் அதன் உணர்வையும் வணங்குகிறது. ஒரே இடத்தில் மாதா அகல்யா, மகரிஷி வால்மீகி, மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்திரர், மகரிஷி அகஸ்தியர் மற்றும் சந்த் துளசிதாஸ் ஆகியோரின் கோயில்களும் உள்ளன. அவர்கள் ராம்லல்லாவுடன் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார்கள். ஜடாயு மற்றும் அணில் சிலைகள் இங்கு அமைந்திருக்கின்றன. பெரிய தீர்மானங்களை அடைவதில் சிறிய முயற்சிகளின் முக்கியத்துவத்தையும் இவை நிரூபிக்கின்றன. ஒவ்வொரு குடிமகனும் ராமர் கோவிலுக்கு செல்லும் போதெல்லாம் இந்த சப்த மந்திர் என்கின்ற 7 கோயில்களையும் பார்வையிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோயில்கள் நமது நம்பிக்கையை வலுப்படுத்துவதோடு நட்பு, கடமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் மதிப்புகளையும் மேம்படுத்துகின்றன. நமது ராமர் வேறுபாடுகள் மூலமல்ல, உணர்ச்சிகள் மூலம் இணைகிறார். ஸ்ரீராமருக்கு ஒரு நபரின் பக்தி பரம்பரையை விட முக்கியமானது மதிப்புகள். மூதாதையரை விட அன்பானவை. ஒத்துழைப்பு வெறும் வலிமையை விட இது பெரியது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாமும் முன்னேறி வருகிறோம். கடந்த 11 ஆண்டுகளில் பெண்கள், தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், பழங்குடியினர், தாழ்த்தப்பட்டோர், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் இளைஞர்கள் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரும் வளர்ச்சியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு பிரிவும், ஒவ்வொரு பிராந்தியமும் அதிகாரம் பெறும்போது அனைவரின் முயற்சியும் தீர்மானத்தை நிறைவேற்ற பங்களிக்கும். இந்த கூட்டு முயற்சிகள் மூலம்தான் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா கட்டமைக்கப்படும்.